இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் எழுந்தோன்னே அர்ஜென்சி ஃபஸ்ட் டைம் போவாங்க, அப்புறம் ட்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு தடவை போவாங்க, இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் பஸ் வந்த பிறகு ஒரு தடவை போவாங்க. கரெக்ட். இப்போ போனால் வந்து இன்னொரு தடவை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோ, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை போயிடலாமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கடைக்கெல்லாம் போவாங்க, ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க, வந்துட்டு போட்டபடி டாய்லெட் போடுவாங்க. இந்த கீ இந்த டோரை திறந்தா அந்த கீயை திருப்பி எடுக்கிற அளவு கூட அவசரம் இருக்காது. அர்ஜென்சி, த்ரெட்டன்ட் இன்கான்டினன்ஸ், வந்துருமோ ட்ரெஸ்ல வந்துருமோன்ற பயம். பட் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க நாள்பட்டு இருக்கும், தூக்கத்தை கெடுக்காது, மோஷனில் வந்து பிளட்டு இதெல்லாம் இருக்காது, வெயிட் குறையாது. மற்றபடி வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆயுசுக்கும் அதர் ஹெல்த்துக்கும் கேரண்டியான வியாதி இது. ஆமா, நல்ல வியாதி. அப்ப ஆமா, ஐபிஎஸ் வந்தவங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க. சரி, அவங்களால டாக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, ஏன்னா ரெகுலராக வருவாங்க கன்சல்டேஷன் டெஸ்ட்னு. ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த வியாதி வந்து எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு விளக்கி, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குது, அவங்களுடைய இம்பேக்ட் ஆஃப் லைஃப் என்ன. இப்போ இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கோ ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ இது பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொன்னது கரெக்ட். வேறஸ் வந்து ஒரு ஹை ஃப்ளையர் ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு பைலட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் யோசிச்சு பாருங்க. இப்போ கோ பைலட் விட்டு அடிக்கடி அவர் வெளியே வந்தாருன்னு வச்சுங்க, பேசஞ்சர் நம்மளே டென்ஷன் ஆகிடும், பைலட் டாய்லெட்லேயே இருக்காரு. அப்போ வந்து ஜாபு அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போ கிராமத்தில் அந்த காலத்தில் ஐபிஎஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க, ஏற நிறுத்திட்டு போயிட்டு அவங்க மோஷன் போட்டு வாய்க்கால கழுவிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் போட்டபடி டாய்லெட் போயிட்டு வந்துடுவாங்க. பட் இது வந்து கட்டமைத்த வாழ்க்கை உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய, இப்போ சென்னையில் யோசிச்சு பாருங்க, ஒரு அவசரமாக சிறுநீர் கழிக்கணும், மலம் போகணுன்னாக்கா உங்களுக்கு இடமே இருக்காது. சில நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கண்டிப்பா எந்த கடையில் போய் யாராவது ஒரு செக்யூரிட்டிலாம் போயிட்டு கேட்பாங்க இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. அதனால இந்த பிரச்சனை உள்ளவங்களுடைய சஃபரிங் ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களுக்கு உள்ள தேடி பார்த்தா வியாதி இருக்காது.